ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போது சொரக்காய் கிரேவி. அதுக்கு நிறையா பொருள் தேவைப்படும். சொரக்காயை கட் பண்ணிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த ஏலக்காய், லவங்கம், பட்டை, அதை 2 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். மிளகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு வறுத்துக்கு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வரும்போது வறுத்துக்கலாம். தேங்காவை 3 பீஸ் போட்டு வறுத்துக்கலாம். தூள் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். கலக்காய் போட்டுக்கு வதக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கலாம். அது ஆறின பிறகு அதை மிக்ஸியில் போட்டு கூட தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்மூத்தாக வரணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொடி பொடியாக கட் பண்ணத வெங்காயம் போட்டுக்கலாம். வதக்கி எடுத்துக்கலாம். இல்லை போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடலாம். வதக்கிக்கலாம். அடி பிடிக்காம வறுத்துக்கலாம். கட் பண்ண சொரக்காவை அதில் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். வதக்கிக்கலாம். நல்லா வேக விடலாம். மூடி போட்டு வேக விடலாம். கொதிச்சிட்ட பிறகு சொரக்காய் கிரேவி ரெடி. தேங்க்யூ. பாய் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க.